ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சிந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் பால் வந்து நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பத்தலை அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் குறைவாக வச்சுக்கணும். பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி வந்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு நம்ம நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னா முறிஞ்சு போயிடும். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக டேஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த தேங்காயோட ஸ்மெல்லும், தேங்காய் பாலோட ஸ்மெல்லு, தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்து விசில் போட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் சன்னா மசாலா தான் வச்சுருந்தோம். ஆல்ரெடி அதை வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.